ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। My humble pranams to Holy Trinity and the senior monks, and my namaskars to all of you. Jai Ramakrishna. நல்லா இருக்கீங்களா? கேட்கலையே, இந்த பின்னாடி இருக்கோம்ல. இதுதான் எதிர்பார்த்தேன். ஒரு பக்தருக்கு ஃபோன் பண்ணும்பொழுது, என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால், குரு மகாராஜ் என்னை ரொம்ப நல்லா வச்சுருக்கார் மகாராஜ். அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கும் லைஃப்பில், விக்கல்பிடுங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார், என்னை ரொம்ப நல்லா வச்சுருக்காரு மகாராஜ். அந்த ஒரு திட நம்பிக்கை நமக்கு வேணும். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பாதுகாப்பில் பத்திரமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஸோ அன்னைக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க? மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது சாதனை. சரி, காலையிலேருந்து நிறைய சொல்லியிருப்பாங்களே உங்களுக்கு சாதனை பற்றி. நேற்று சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி சொல்லியிருப்பாங்க, இன்னும் நாளைக்கும் நீங்கள் கேட்க போகிறீங்க. சாதனை அப்படின்னா, சாதனை செய்யும்போதும் நமக்கு மகிழ்ச்சி இருக்கணும், சாதனை செஞ்சு முடித்ததுக்கப்புறமும் மகிழ்ச்சி இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஜபம் பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, சேவா காரியங்கள் பண்ணாலும் சரி, எல்லாமே சாதனை தான். சாதனை செய்யும் பொழுதும் சந்தோஷம் இருக்கணும், செய்து முடித்ததுக்கப்புறமும் சந்தோஷம் இருக்கணும். இன்னொன்று, சாதனை செய்கிறதுனால நம்முடைய ஆற்றல் அதிகரிக்கணும், இன்னும் அதிகமாக பண்ணணும், இன்னும் ஸ்ரீராமகிருஷ்ணர் நெருங்கி போகணும், நம்முடைய ஆற்றல் அதிகரிக்கணும். இது இருக்கா அப்படின்னு நமக்கு நம்மளே செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் கிளியராக சொல்லியிருக்கார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். த கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப் என்னது? ரியலைசேஷன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டார். மனித வாழ்க்கையின் நோக்கம் இறைவனை அடைவது. வேறு நோக்கமெல்லாம் ஒன்றும் கிடையாது, மற்றதெல்லாம் இருக்கும். ஆனால் மெயின் பர்பஸ் இந்த பூமிக்கு வந்தது இறைவனை அடையணும். அதுக்கு இந்த சாதனைகள்லாம் நமக்கு உதவி செய்யும். நம்முடைய லட்சியத்தை, நம்முடைய கோல் அட்டைன் பண்ணுறதுக்கு இந்த சாதனையெல்லாம் உதவி செய்யும். ஆதிசங்கரர் அதுக்கு என்னெல்லாம் வழி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 விதமான ஒரு வழிகளை சொல்கிறார். அதாவது விவேகம் இருக்கணும். என்ன எது பற்றிய விவேகம்? எது நிலையானது, எது நிலையற்றது, இதை பற்றின ஒரு விவேகம் முதல் தகுதி ஒரு சாதகனுக்கு இருக்க வேண்டியது. அப்புறம் வைராக்கியம் இருக்கணும், பற்றின்மை. வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். அதாவது இந்த உலக இன்பம், இனி வரக்கூடிய மறு உலக இன்பம் எல்லாத்துலேயும் பற்றில்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரே நோக்கம். இந்த குதிரைக்கு கடுவாலம் போட்டு விட்டுருப்பாங்களே, 2 சைடும் அடிச்சிருவாங்க, கண்ணை அடிச்சிருவாங்க. எதுக்காக போடுறாங்க? அந்த இது நேராக போகிறதுக்காகத்தான், இல்லைன்னா எப்படி போயிட்டுருக்கோம். அது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு ஒரே குறிக்கோள் இருக்கணும், அது நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் டைவர்ட் ஆகாமல் போகணும் அப்படிங்கணும். ஸோ விவேகம் இருக்கணும், வைராகியம் இருக்கணும். அப்புறமா ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சமம் அப்படின்னா மன உறுதி, அதாவது மன அடக்கம், சமம். தமம் அப்படின்னா புலனடக்கம், சமம் தமம். உப்பரத்தி அப்படின்னா மனுஷ உள்முகமாக போகிறது. பகவான் படிக்கும் பொழுதே மனுஷங்களை எப்படி படிச்சிருக்காராம்? வெளிநோக்கி வச்சிருக்காரு. மனுஷன் எப்போதும் ஆனந்தம் அங்கே இருக்குது, ஆனந்தம் இங்கே இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டால் ஆனந்தம் கிடைக்கும், அந்த ஸ்வீட் சாப்பிட்டா ஆனந்தம் கிடைக்கும், தேடுறோம், ஆனந்தம் தேடி தேடி போகிறோம். அந்த ஆனந்தம் எங்கேயுமே இருக்கிறதில்ல, நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த பயிற்சி பண்ணும்போது தான் தெரியும். சமம் தமம் உப்பரத்தி. அடுத்தது தித்திக்ஷா அப்படின்னா பொறுமை.
திதிக்ஷா, ஸ்ரத்தா, குரு வாக்கியத்தில் நம்பிக்கையோட சாதனைகளை பண்ணுறது. அடுத்தது சமாதானம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன், மன ஒருமைப்பாட்டோட லட்சியத்தை நோக்கி போகிறது. இது நம்பர் 3. முதல் ஒன்று விவேகம், ரெண்டாவது வைராக்கியம், மூணாவது இந்த 6 சேர்ந்தது 3வது பாயிண்ட். 4வது விஷயம் முமுட்சுத்துவம் அப்படின்னா முக்தி பெற வேண்டும் என்ற தீவிரமான ஏக்கம். அதான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார் மன ஏக்கம். இந்த காலையில் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு செவேர்னு இருக்கும் கிழக்கு பக்கம். என்னது கொஞ்சம் நேரத்தில் சூரிய பகவான் வந்துடுவார் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்லிடலாம், செக்கச்சவேர்னு இருந்துச்சுன்னா. அது மாதிரி நமக்கு மன ஏக்கம் எப்போ வந்துடுச்சோ அப்போ ரொம்ப தூரம் கிடையாது பகவான் அடைகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மன ஏக்கம் இருக்கணும், தீவிரமான ஏக்கம். அது எப்படி கிடையாது, தீவிரமான மன ஏக்கம் நமக்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் ஆச்சாரியர் சங்கராச்சாரியார் ஒரு சாதகனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளாக சொல்கிறார். இதெல்லாம் முறையாக வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. வயிற்றுக்கு உணவு சாப்பிட்றோம், எதுக்குனால பசி எடுத்தால் நமக்கு சாப்பிட்றோம். அது மாதிரி ஆன்மாவுக்கு சாதனை தான் உணவு. ஆன்மாவுக்கு என்ன செய்யணும், சாதனை பண்ணணும். அந்த சாதனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக பார்ப்போம். ஸ்ரீராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறார், எங்கும் நிறைந்த இறைவனை எல்லா உயிர்களிலும் பார்க்கறது தான் சாதனைகளின் முடிவு. இந்த சாதனையெல்லாம் ஏன் பண்ணுறோம், இதுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னா ஸ்ரீராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறார் கிளியரா, அதாவது பகவானை எல்லா உயிர்களையும் பார்க்க நம்மளால் முடியுதா, அப்படி பார்க்குறோமா அப்படின்னா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சாதனைகளுடைய எண்டு பகுதி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சாதனையில், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்பவும் கருத்தூன்றி இந்த சாதனையை பண்ணணும். சில நேரங்கள் என்னாச்சுன்னா நம்ம சாதனைகளில் ஒரு தொய்வு வந்துடும். நம்ம தான் மந்திர தீட்சை வாங்கிட்டோமே அப்படின்னு ஒரு தொய்வு வந்துடும். சோம்பல் காரணமாக சில நேரங்களில் என்ன பண்ணுவோம், சாதனைகளை இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது தள்ளி போடுவோம், நாளைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுவோம். சாரதாம்மா சொல்லியிருக்காங்க, அதாவது நாளும் கோலும் பார்த்து நல்ல காரியங்களை தள்ளி போடாதே, சாதனைகளை தள்ளி வைக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையும் சாதனைகளை நமக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் விஷயமாக இருக்கிறது. இதை திருவள்ளுவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டார். நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க அந்த திருக்குறள். நெடுநீர் மறவி மடி துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன். நெடுநீர் மறவி மடி துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன். அதாவது நெடுநீர் அப்படின்னா தள்ளி போடுறது, எந்த ஒரு காரியத்தையும் தாமதமாக செய்கிறது, கால தாமதமாக செய்கிறது. அது ஒரு ஹேபிட் உருவாகிடுச்சுன்னா ரொம்ப சிரமம். அது சின்ன விஷயம், அது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அது தள்ளி போடுறது அப்படிங்கிற ஒரு ஹேபிட் வந்துடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் அதுலேருந்து வெளியே வர்றது. அப்போ நெடுநீர் மறவி, காலதாமதம் பண்ணுறது, மறந்து போகிறது, செய்யலாம்னு நினச்சிருப்போம் மறந்து போயிடுவோம், மறந்து போகிறது. அப்புறம் சோம்பல் காரணமாக எல்லாத்தையும் ஒத்தி வைக்கிறது. அப்புறம் அதீத தூக்கம், அளவுக்கு அதிகமாக தூங்குறது. இதெல்லாம் ஒருத்தன் கெட்டு போகணும்னு நினச்சிட்டான்னா, இந்த போட்டில் ஏறிட்டான்னா கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துடும் அப்படின்னு நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒருத்தன் கெட்டு போகணும்னு நினச்சிட்டான்னா இந்த போட்டில் ஏறிக்கணும். என்னென்ன அந்த போட்டில் என்ன இருக்குது, நெடுநீர் மறதி மடி துயில் இதெல்லாம் இருக்குது. எச்சரிக்கை எப்போவோ நமக்கு எச்சரிக்கை பண்ணி அடித்தாச்சு. அப்போ என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸ்ரீராமகிருஷ்ணர் அமுதமொழியில் படிச்சிருப்போம். ஒருத்தன் என்ன பண்ணான்னா நாடகம் பார்க்குறதுக்கு போனான்னா, அந்த காலத்துலலாம் நாடகம் தானே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. நாடகம் பார்க்குறதுக்கு பாயை சுருட்டி கையில் வச்சுக்கிட்டு நாடகம் பார்க்குறதுக்கு நேரத்துலேயே போயிட்டானா. நேரத்தில் போயாச்சு, அவங்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் நடக்கலை. சரி கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயை விரித்து படுத்துட்டான். படுத்து என்னாச்சு, அடுத்த என்ன தூங்க கும்பகர்ணன் ஆகிட்டான், நல்லா தூங்கிட்டான். தூங்கி முடிச்சு எழுந்து பார்க்குறான், சூரிய வெளிச்சம் வந்துருச்சு. ராத்திரியில் தான் நாடகம் நடக்கும், தூங்கி எழுந்து பார்க்குறான் சூரியன் வந்துட்டார். அப்படின்னா நாடகமெல்லாம் முடிஞ்சு போச்சு, நல்லா நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு திரும்பவும் பாயை தூக்கிட்டு வீட்டுக்கு போனான்னு சொல்கிறாரு. அப்படின்னா
எங்கே விஷயம் எங்கே பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில் எதுக்கு வந்தோம், வந்த வேலையை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும். நம்ம எப்படி வேணாலும் இருக்க, நம்ம ப்ரொஃபஷனில் இப்போ ஒருத்தர் வந்து டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், கூலி தொழிலாளியாக இருக்கலாம், துறவியாக இருக்கலாம், இல்லறத்தில் இருக்கலாம், யார் வேணால் எப்படி வேணும் வந்துக்கலாம். எல்லாருக்கும் ஒரே கோல் தான் இருக்குது, அது வாழ்க்கையின் குறிக்கோள் பகவானை அடையணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. சித்தர்கள் வந்து ரொம்ப அழகாக இதை வந்து ஒரு பாட்டு மாதிரி சொல்லி நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாட்டு, சங்கர சங்கர சம்போ, தெரியுமா? பாடுங்க வைப்போம். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி அதுக்கடுத்த ஒரு முக்கியமான ஸ்டான்ஸாக இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது இருக்கு, வந்த வரவை மறந்து. அங்கே தான் இருக்குது விஷயமேப்பா, இந்த டாப்பிக்கே அங்கே தான் இருக்குது. வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன்பூமி மயக்கத்தில் ஆளும். வந்துட்டோம், வந்த வரவை மறந்துட்டு எங்கேயோ போய் சிக்கிட்டு இருக்கோம், அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக நமக்கு புரிகிற மாதிரி பாடல்கள் மூலமாக சித்தர்கள் வந்து, ஏன்னா நம்ம வந்து கோவிச்சுக்குவோமே, நமக்கு அறிவுரை சொன்னாலே நமக்கு கோபம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுறாங்க, எளிமையாக நமக்கு புரிகிற மாதிரி சின்ன சின்ன பாடல்கள் மூலமாக, கதை மூலமாகவே நமக்கு காலங்காலமாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நல்ல பண்புகளை சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்ரீராமகிருஷ்ணர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறார் நமக்கு இந்த சாதனை பற்றி. இறைவனை நேசிக்கணும், முதல்ல என்ன செய்யணும், பகவானை நேசிக்கணும் அப்படின்னு ஒரு சுவாமி சொன்னார். யார் தெரியுமா? சுவாமி அத்புதானந்தர், பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய நேரடி சீடரில் ஒருத்தர். அப்போ ஒரு பக்தர் கேட்டார், சுவாமி நீங்கள் பகவானை நேசிக்கன்னு சொல்கிறீங்க, நான் தான் பகவானே பார்க்கலையே, அவர் எங்கே இருக்கார், எப்படி இருப்பார்னு தெரியாது, நான் எப்படி அவரை நேசிக்கிறது அப்படின்னு கேட்டார். நல்ல கேள்வி தானே. அப்போ மகாராஜ் என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ நீ வந்து ஒரு வேலை படிச்சிருக்கிற, வேலைக்காக ஒரு அப்ளிகேஷன் போடுற, ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடுறோம். அப்ளிகேஷன் போடும்போது என்னெல்லாம் எழுதுருவோம், நீங்கள் சொன்னபடியெல்லாம் நடப்பேன், சொன்ன வேலையெல்லாம் செய்வேன், பணிவோடு நடந்துக்குவேன், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம எழுதி எனக்கு ஏதாவது வேலை கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி எழுதுறோம் இல்லையா? அந்த முதலாளி யார், எப்படி இருப்பார், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கிட்ட எவ்வளவு நம்ம வந்து உறுதிமொழி கொடுக்குறோம். எதுக்காக? சாதாரண வந்து ஒரு வேலைக்காகவே எவ்வளோ சொல்கிறோம். பகவான்கிட்ட போகும்பொழுது எப்படி இருக்கணும், நிச்சயமாக இந்த உலகத்தை படைச்சிருக்காரு, எல்லா உயிர்களையும் காப்பாற்றுறாரு, அவர் நமக்குள்ளே இருக்கார், நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணணும். முக்கியமானது நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறது தான். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்வார், ராமரை அறிய வேண்டுமானால் சீத்தையை போல் ஆக வேண்டும். ராமரை பார்க்கணுன்னா எப்படி இருக்கணும் நம்ம மனசு, சீத்தை மாதிரிப்பா. ஹனுமான்ஜி போயிட்டு வந்தார், இலங்கைக்கு போயிட்டு வந்துட்டு ராமர்கிட்ட கதை சொல்கிறாரு, நான் சீத்தையை பார்த்தேன், சீதாதேவி எப்போதும் ராம் 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 ராமநாம சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ராமர் மயமாகவே ஆகிட்டாங்க. அப்போ நம்ம எந்த நாமத்தை சொல்கிறோமோ அந்த நாமத்துக்குரிய நாமியையும் நம்ம தியானம் பண்ணணும். சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மந்திர தீட்சை சமயத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நாமத்தை சொல்லணும், அந்த நாமியையும் தொடர்ந்து நம்ம தியானம் பண்ணிக்கிட்டே நாமத்தை சொல்லணும், இடைவிடாமல் சொல்லணும். சாதனை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். பாலில் வெண்ணெய் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெண்ணெய் எங்கேருந்து எடுக்கிறோம்? பால்லேருந்து எடுக்கிறோம். ஆனால் பாலில் வெண்ணெய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்ணு மூடி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தா வெண்ணெய் வந்துடுமா? என்னெல்லாம் செய்யணும்? பாலை காய்ச்சணும், ஆற வைக்கணும், உர ஊற்றணும், ஆடாமல் அசையாமல் வச்சிருக்கணும். அதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க இங்கே. இந்த 3 நாள் என்ன பண்ணுறது? உர ஊற்றியாச்சு, ஆடாமல் அசையாமல். ஏன் எப்படி? மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கிறீங்க, பெரிய விஷயம். உங்களுக்கு எல்லாருக்கும் கை தட்டிக்குங்க. இந்த 3 நாள் என்ன மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கிறது இந்த காலத்தில் அப்படிங்கிறது அது பெரிய சாதனை. நான் ஆரம்பத்தில் அதை சொல்லணும்னு நினச்சேன். முதல் சாதனை அதைத்தான் சொல்லணும் இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு. வேதாந்தமெல்லாம் அப்புறம் முதல் சாதனை என்னது?
ப்ராக்டிக்கலாக பேசுவோமே. ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் இந்த மொபைல் ஃபோன் வந்து எவ்வளோ பெரிய ஆதிக்கம் நடத்துது. அது இல்லாமல் இந்த 3 நாள் இருக்கிறோம் இல்லையா, அதுவே பெரிய சாதனை. அப்படி இந்த சாதனையில் பாலை வந்து காய்ச்சணும், ஊற்றணும், தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்கணும், குறிப்பிட்ட நேரம் கொடுக்கணும், அது எனக்கு செட் ஆகிறதுக்காக. அடுத்தது என்ன பண்ணணும், அதிகாலை நேரத்தில் எழுந்து நல்லா கடைஞ்சி எடுத்தால் தான் வெண்ணெய் கிடைக்கும். அப்போ அந்த வெண்ணெய் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டோம்னா தண்ணியோட மிக்ஸ் ஆகாது. அப்படிங்கிறது சிம்பிள் மெத்தடு நம்ம அன்றாடம் வீட்டில் பார்த்துட்ருக்குறோம். இதுக்கு வந்து பெரிய பெரிய உபநிஷதம்லாம் படிச்சுட்டு வரணுங்கிறது இல்லை இல்லையா. ஸ்ரீராமகிருஷ்ணன் நமக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் எத்தனை பேர் தயிர் கடையும் போது ஞாபகம் வருது, எத்தனை பேருக்கு வெண்ணெய் எடுக்கும்போது இந்த வேதாந்த கருத்து ஞாபகத்தில் சுரீர்னு அது வரணும், நமக்கு இந்த எண்ணங்கள் நமக்கு வரணும். ஸ்ரீராமகிருஷ்ணன் இதை சொல்லியிருக்காரு, ஸ்ரீராமகிருஷ்ணன் இதை இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம வாழ்க்கையில் அது ஞாபகத்துக்கு வரணும். அப்போ ஏன் பண்ணுறோம், எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்யும் பொழுது இன்னும் நல்லா இருக்கும். சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்லவா. அதாவது ஒரு வனத்தில் ஒரு நிறையா பறவைகள் விலங்குகள்லாம் இருக்கும். ஒரு வேடன் வந்து வனத்துக்கு போனால் வேட்டையாடுறதுக்காக கையில் வலை எடுத்துக்கிட்டான், கையில் வந்து உணவு அதாவது தானியமெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டான், வேட்டைக்கு போனான். போயிட்டு என்ன பண்ணுவான், முதல்ல தானியங்கள்லாம் அந்த தூவி வச்சுட்டு அந்த வலையை போட்டு வச்சுருவான். அப்போ அந்த தானியங்களை பார்த்துட்டு இந்த பறவைகள் வந்துட்டு தானியம் இருக்குது சாப்பிட்லான்ட்டு போய் உட்காரும். உட்காந்தோன்னே என்ன ஆகும், மாட்டிக்கும். மாட்டினோடனே என்ன பண்ணுவான், எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்றுடுவான். ஒரு நாள் என்னாச்சு, இதே மாதிரி தானியங்களில் தோவுனா வலையை விரிச்சிட்டு உட்காந்துருக்குறான். அப்போ நிறைய கிளிகள்லாம் பறந்து வந்துச்சு. வந்து பார்த்துச்சு, நல்ல வேட்டை, நமக்கு கோதுமை தானியம் போட்டு வச்சுருக்கான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லா கிளிகளும் போய் உட்காந்துச்சு. உட்காந்தோன்னே மாட்டிக்கிச்சு. எதில் போய் மாட்டிக்கிச்சு, வலையில் மாட்டிக்கிச்சு. வேடன் வந்து மொத்தமாக தூக்கிட்டு கிளம்புறான். அப்போ அந்த வழியாக ஒரு துறவி வருகிறார். அவருக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அடடே, இந்த கிளிகள்லாம் வனத்தில் சந்தோஷமாக சுதந்திரமாக பறக்கக்கூடிய கிளிகள், இதை அவன் பிடிச்சிட்டு போய் கூட்டில் அடைக்க போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. ஏன்பா அதெல்லாம் விட்டுடேன் அப்படி சொன்னார். அவன் சொன்னான், சுவாமி நான் விட்டுட்டு போனால் வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நீங்கள் காசு கொடுங்க, நான் வேணா விட்டுடுறேன் அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவருக்கு தேவையான பணம் என்னென்னு கொடுத்துட்டாரு. அன்னைக்கு அந்த எல்லா கிளியும் ரிலீஸ் பண்ணிட்டான். ரிலீஸ் பண்ணிட்டு அவன் போயிட்டான். இப்போ இந்த சுவாமி என்ன பண்ணார், எல்லா கிளியும் கூப்பிட்டார், வாங்க பக்கத்தில் வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. எல்லா கிளியும் வந்து உட்காந்துச்சு. சுவாமி வந்து ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போகிறார் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்குங்க. இன்றைக்கி வந்தேன், நான் காப்பாற்றிட்டேன், நாளைக்கு யார் வருவான்னு தெரியாது, உங்கள் வாழ்க்கை பூரா பக்கத்துலேயே இருந்து யாரும் காப்பாற்றிட்டு இருக்க மாட்டாங்க. சொல்கிறது விஷயத்தை மட்டும் கேட்டுக்கோங்க. நம்மளும் கேட்டிருக்கோம் இல்லையா, குருநாதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் இல்லையா, தீட்சை வாங்கும்போது சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாரு, நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோங்க. வேடன் வருவான், முதல்ல என்ன சொல்லி கொடுத்தாரு, நீங்கள் காட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா வேடன் வருவான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேடன் வருவான், இரையை போடுவான், அடுத்து என்ன செய்வான், இரை போடுவான், வலையை விரித்து வைப்பான், அதில் மாட்டிக்காதீங்க. கிளிகளுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா, அம்மா சொல்லு அம்மா, ராமா சொல்லு கிருஷ்ணா சொல்லு, சொல்லி கொடுக்குறது அப்படி ரிப்பீட் பண்ண கிளி. அது அப்படி எப்படியாவது இந்த கிளியில் காப்பாற்றணும்னு அவருக்கு ஒரு கருணை அவருக்கு. ஸோ எல்லாம் சொல்லி கொடுத்தார், ஜாக்கிரதையாக இருங்க, இனிமேல் நான் டெய்லியெல்லாம் வந்து உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு வர முடியாது, உங்களை நீங்களே காப்பாற்றிங்க சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த நாள் என்னாச்சு, வேடன் வந்தான், வழக்கம் போல் விதையெல்லாம் தூவுனா, வலையை போட்டு வச்சுட்டான். இந்த கிளிகள்லாம் வந்துச்சு பார்த்துச்சு. அந்த மரத்துக்கு வந்தோடனே பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. என்ன சொல்லி கொடுத்து போனார் சுவாமிஜி, அந்த கதையெல்லாம் சொன்ன உடனே அவனுக்கு பார்த்தான், என்னது வழக்கத்துக்கு மாற அந்த பாட்டு வருது, எல்லாம் இந்த சுவாமிஜி வந்து எல்லாம் கெடுத்து விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோபம். சரி இன்னைக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வலையை எடுத்துகிட்டு போயிட்டான். அடுத்த நாள் வந்து திரும்ப வலை விரித்து வைக்கிறான். இந்த கிளிகள்லாம் வந்துச்சு, பாட்டு பாடிச்சு, வேடன் வருவான், வலை விரிப்பான், மாட்டிக்காதுன்னு சொல்லிட்டு. 3ஆம் நாள் வந்தான், இந்த கிளி நிச்சயமாக மாட்டாது, இதெல்லாம் வந்து சுவாமிஜி சொல்லி கொடுத்துட்டாரு, இதுங்கெல்லாம் மாட்டாது, நம்ம வலையை போட்டு வைப்போம், வேறு ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா அது மாட்டிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வலையை போட்டு வைக்கிறான். வழக்கம் போல் இந்த கிளிகள்லாம் வந்துச்சு, பாட்டு பாடிச்சு, வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், மாட்டிக்கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜம்முன்னு நல்லா பாட்டு பாடிட்டு எல்லா கிளியும் வந்து உள்ளே உட்காந்துச்சு. எல்லா கிளியும் வந்து வலையில் வந்து உட்காந்து மாட்டிக்கிச்சு. அப்போ எங்கே பிரச்சனைங்க, எங்கே பிரச்சனை? சுவாமிஜி நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தாரு, மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் இந்த கிளிகள்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணுச்சு, ஞாபகம் வச்சுருந்தது, சொல்லுச்சு. ஆனால் என்ன திரும்ப போய் மாட்டிக்கிச்சு,
செயல்படுத்தலை. கிளிகள் என்ன பண்ணுன்னா சொல்கிறத திருப்பி சொல்லும், அவ்வளோதான். என்ன சொல்கிறோம், ஏன் சொல்கிறோன்னு தெரியாது, சொல்கிறத திருப்பி சொல்லும். நம்ம வாழ்க்கை கிளி போல இருக்கக்கூடாது. ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், எதுக்கு கோயிலுக்கு போகிறோம், எதுக்கு திருநீர் வச்சுக்கிறோம், எதுக்கு தேங்காய் உடைக்கிறோம், எல்லாத்துக்குள்ளேயும் ஆன்மீகம் இருக்கிறது. எதுக்கு செருப்பை வெளியில் விடணும், அதுலேயும் ஒரு ஆன்மீகம் இருக்கிறது. பெரியவங்களை கண்டா வணங்கணும், ஆன்மீகம் இருக்கிறது. எல்லாத்துலேயும் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது, எல்லாத்துலேயும் சாதனை இருக்கிறது. தனியாக சாதனை அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன காரியங்கள் பண்ணுறோமோ அத்தனையிலையும் சாதனை இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தபசா சீயத்தே பிரம்ம, அதாவது இந்த பகவான் உலகத்தை எப்படி படைச்சார் அப்படின்னா தவம் செஞ்சாராம், தவத்தின் மூலமாக உலகத்தை படைச்சாரு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது தனிமையில் மன ஏக்கத்தோட இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணணும். பகவானே, உன் திருவருளால் எனக்கு என்னென்ன காரியங்கள் எனக்கு வந்திருக்கு, உன் திருவருளால் இந்த காரியங்களை நான் சீக்கிரமாக முடிச்சிடணும், சீக்கிரமாக முடிச்சுட்டு 2 கையாலையும் உன்னை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தவத்தின் மூலமாக தான் உலகத்தை படிச்சிருக்காரு. சிவபெருமானை அடையிறதுக்கு பார்வதி தேவியே தவம் செஞ்சுருக்காங்க. அர்ஜுனன் பாசுபத அஸ்திரத்தை கிடைக்கிறதுக்காக தவம் செஞ்சதுனால தான் அவனுக்கு அந்த பாசுபத அஸ்திரம் கிடைச்சதுன்னு நம்ம வரலாறுல படிக்கிறோம். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் செய்யாத தவமா? ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குறதுக்கு சாயந்தரம் ஆச்சுன்னா 5 மணி ஆச்சுன்னா அவருக்கு அம்மா இன்னொரு நாளும் போயிடுச்சே, உன்னுடைய தரிசனம் கிடைக்கலையே. ராத்திரியில் என்ன பண்ணுவார், தூங்க மாட்டார். என்ன பண்ணுவார், இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். சீடர்களை வந்த அந்த இளம் துறவிகள் வந்தாங்கன்னா அங்கே தங்க வைப்பார், இங்கே இருங்க அப்படின்னு. 12 மணிக்கு போயிட்டு அவங்களாம் எழுப்பி உட்கார வச்சு, என்ன தூங்குறதுக்கு வந்தியா, என்ன பண்ண சொல்லுவார், உட்காந்து சாதனை பண்ணுங்க. திரும்ப 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 நம்ம மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். எந்த சூழலில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பகவான் நாமத்தை இடைவிடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் வரலாறு காணாத சாதனைகள் பண்ணி நமக்கு வழியை காட்டியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். சாரதாம்மா பஞ்சத்தவம் பண்ணாங்க இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் தவம் பண்ணியிருக்கிறாங்க. சுவாமி பிரம்மானந்தர் அவரை போன்ற மற்ற எல்லா துறவி சீடர்கள் எல்லாருமே தவம் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு முறை சுவாமி பிரம்மானந்தர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய மானச புத்திரன், அவருக்கு உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார், நீங்கள் போய் இன்னமும் கடுமையாக தவம் செய்யணுமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். அப்போ அவர் சொன்னார், நிச்சயம், நீ சொன்னதெல்லாம் உண்மை. ஸ்ரீராமகிருஷ்ணர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார், எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அவர் செய்த அந்த ஆசீர்வாதத்தை நான் தக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும், தவம் செய்யணும் அப்படிங்கிற. அப்போ நமக்கு எப்படியோ பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனோட அருளால் நமக்கு ஒரு குருநாதர் கிடச்சிருக்கார். போட்டு கிடச்சிருச்சு. போட்டில் பயணம் பண்ணுறது நம்மளுடைய வேலை. அப்போ அவருடைய எல்லையற்ற கருணையால் இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்குது. சாது சங்கத்தில் இருக்கிறோம், நல்ல நூல்களை படிக்கிறதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்க்குற அப்படின்னா, நம்ம கொஞ்சமாவது ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வைக்கணும்னு எதிர்பார்க்குற அந்த பகவான், அந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பகவத்கீதையில் நிறைய விஷயங்கள் தவத்தை பற்றி சொல்லியிருக்குது. உடலால் செய்யக்கூடிய தவம், மனசால் செய்யக்கூடிய தவம், வாக்குனால் செய்யக்கூடிய தவம், அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தவத்தை பற்றியெல்லாம் சொல்லியிருக்குது. அனுத்வேக கரம் வாக்கியம், சத்தியம் பிரியஹிதம் சயத்து, ஸ்வாத்தியாயாப்யசனம் செய்வ வாங்மயம் தப்ப உச்சியத்தே, இப்படி சொல்லிட்டு நிறைய தவத்தை பற்றி நீங்கள் பகவத்கீதையில் பார்க்கணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சாதனைகளை சுவாமி, நாங்கள் தான் அந்தர்யோகத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த 3 நாள் இருக்கிறோம், நல்லா நாங்கள் சாதனை பண்ணுறோம், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறந்துடலாமா? இல்லை, சாதனைகளை தினசரி செய்யணும், தினந்தோறும் செய்யணும். ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன சொல்வார், அந்த பித்தளை பாத்திரத்தை தினமும் கழுவி வைக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும், களிம்பு பிடிச்சிரும். அதனால என்ன பண்ணணும், தினசரி இறைவன் நாமத்தை சொல்லணும், நம்மளால முடிஞ்ச தவத்தை தினசரி செய்யணும் அப்படின்னு. இதை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு முறை சர்க்கஸ் பார்க்குறதுக்கு போனார். அப்போ ஒரு சர்க்கஸை பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கிரீஷ் சந்திர கோஷ் அவர்கிட்ட கேட்குறாரு, இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நல்லா இருந்துச்சு, நான் எல்லாரையும் தேவியாக பார்த்தேன், எல்லாரையும் தேவியாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு.
பயிற்சி. ஒன்று கவனிச்சிங்களா? அங்கே ஒரு பயிற்சி, அங்கே ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? அங்கே சர்க்கஸில் என்ன பண்ணுறா, ஒரு பெண் ஒருத்தி குதிரை மேலே ஏறி ஓடிக்கிட்டே இருக்கா. அப்போ தூரத்தில் ஒரு இடத்துல ஒரு வளையம் இருக்கிறது. இந்த குதிரையிலேருந்து எழுந்து அந்த வளையத்துக்குள்ளே போயிட்டு திரும்ப வந்து குதிரை மேலே ஏறி உட்காரணும். இதுக்கு எவ்வளோ பயிற்சி பண்ணியிருந்தா இது சாத்தியமாகும். இல்லைன்னா என்ன ஆகும்? கரணம் தப்புனா மரணமே நடக்கும். ஆனால் எவ்வளோ பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதுக்கு பேர் தான் சாதனை. சாதனை என்னன்னா பெருசாக நம்ம குழப்பிக்க வேண்டியதில்லை. சாதனை என்றால் தினசரி கடமைகளை விடாமல் செய்யணும் அப்படிங்கிறது. சாதனை பண்ணும் பொழுது ஆரம்ப காலகட்டங்களில் சில தடைகள் இருக்கும். அதுக்கு தான் ராமகிருஷ்ணன் என்ன சொல்லுவார், ஆரம்பத்தில் ஒரு செடி சின்னதாக இருக்கும் பொழுது சுற்றி என்ன பண்ணணும், வேலி போட்டு வச்சுக்கணும். அந்த வேலி என்னது, நம்ம வாழ்க்கையில் சாதனையில் என்ன வேலி, ப்ரொடெக்ஷன். நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா சத் சங்கத்தில் இருக்கணும், எப்போதும் நல்லொரு இணக்கத்தில் வச்சுக்கணும், நல்ல நூல்களை படிக்கணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கிறது, நல்ல பண்புகளை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் வேலி. நமக்கு ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம வந்து நிச்சயமாக தப்பிக்க முடியும். அதாவது எப்படியாவது தோட்டக்காரனை சந்திச்சிரு அப்படின்னு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார். எப்படியாவது தோட்டக்காரனை முதல்ல சந்திச்சிடணும். அப்புறம் சந்திச்சிட்டோம்னா அவரே சொல்லி கொடுப்பார், அவர் தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பார். தோட்டக்காரன் யார்? இறைவன், பகவான் தான் தோட்டக்காரன். அவர் படித்த இந்த உலகம்தான் தோட்டம். நம்ம பெரும்பாலான நேரத்தில் தோட்டத்திலேயே மனசு போயிடுது. தோட்டக்காரனை பல நேரங்களில் மறந்துடுறோம். அப்படி போயிடக்கூடாது, தோட்டக்காரனை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. சரி, இந்த இறை காட்சி பகவான் லாபம் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். மனுஷ ஜென்மத்தினுடைய நோக்கம் பகவான் லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது என்ன உடனே கிடச்சிருமா அப்படின்னா, உரிய நேரத்தை வரும் பொழுது நிச்சயமாக கிடைக்கும். ஒருத்தர் என்ன பண்ணார், சாரதா அம்மாட்ட போய் கேட்டார், அம்மா நான் சாதனை பண்ணணும், நான் வந்து ரிஷிகேஷத்துக்கு போகிறேன், அங்கே சாதனை பண்ண போகிறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னா. சாரதா அம்மா ரொம்ப நல்லா ப்ளஸ் பண்ணிவிட்டு, மகனே நீ நல்லபடியாக போயிட்டு சாதனை பண்ணு அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. அவரும் போயிட்டு சாதனை பண்ணார். கொஞ்சம் நாள் கழித்து, ஒரு வருஷம் கழித்து அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அம்மா நான் வந்து 1 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு பகவான் காட்சி கிடைக்கல அப்படின்னு கடிதம் எழுதினார். அப்போ சாரதாம்மா சொன்னாங்க, மகனே சாதனை வாழ்க்கையில் பொறுமை அவசியம். நம்ம செய்ய வேண்டிய சாதனைகளை செஞ்சிடணும், ரிசல்ட்டை யார்கிட்ட விட்டுடணும், பகவான்கிட்ட விட்டுடணும். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சாதனை காலத்தில் இதெல்லாம் நம்ம இருக்கணும். பல நேரங்களில் சுவாமி விவேகானந்தர் சொல்வார், நம்ம வாழ்க்கையில் குறிக்கோள் இருக்கும், அதை சாதிப்பேன், இதை சாதிப்பேன், அதை செஞ்சிருவேன், எல்லாம் செஞ்சிருப்பேன். லட்சியம் இருக்கும், அந்த லட்சியத்தை அடையிறதுக்கான மீன்ஸ் வழிகளில் பல நேரங்களில் நம்ம கோட்டை விட்டுருவோம். இந்த வழிகள்லையும் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த வழிகளை சரியாக கடைபிடிச்சோம்னா அந்த லட்சியத்தை அடைய முடியும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் லட்சியம் என்னது, இறைவன்லாம் பகவான் அடையிறது. அதுக்கான வழிகள் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ முடிஞ்ச வரைக்கும் அந்த வழிகளை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே தகுந்த குருநாதரை போய் சரணடைஞ்சிடணும். முக்கியமான விஷயம், குருநாதர் இல்லாமல் எந்த வித்தையும் நமக்கு பயன் தராது. அதனால் சத்வித்வான் உபசிருப்சியதா, ஆதிசங்கரர் சொல்கிறார், சத்வித்வான் உபசிருப்சியதாம் தத் பாதுகா சேவியத்தாம் பிரம்மைக்காட்சரம் அத்தியதாம் ஸ்ருதி சிரோ வாக்கியம் சமாக்கரண்யதாம் அப்படின்னு சொல்லி, அதாவது தகுந்த குருநாதரை அணுகி அவர் சொல்லக்கூடிய உபதேசங்களை மனசில் நல்லா வாங்கிட்டு அந்த உபதேசங்களை நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் வந்து பயன்படுத்தணும். அதாவது நம்ம வாழ்க்கையில் தினசரி அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சாதனை செஞ்சால் என்ன நடக்கும், மனம் தூய்மை அடைகிறது. தூய மனமும் இறைவனும் ஒன்று. தூய மனதெல்லாம் பகவான் வந்து உட்காருவார். அப்போ சாதனை செஞ்சால் மனம் தூய்மை அடைகிறது. அப்போ சாதனைகளை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். விறகுல தீ இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தீ இங்கே இருக்குது, விறகுல இருக்குது. விறகில் தீ இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா விறகு தீ வருமா? 2 கட்டையும் வச்சு நல்லா தேய்க்கணும். அதுக்கு அந்த முயற்சிக்கு பேர் தான் அந்த சாதனைன்னு பேர். அப்படி வரும்பொழுது தான் தீ வந்துடும். அந்த தீயினால் நம்ம வந்து உணவு சமாளித்து சாப்பிட்டுக்கலாம். அப்போ சோம்பேறித்தனம் இல்லாமல் எல்லா காரியங்களையும் செய்யணும். ஒரு முறை என்னாச்சு, இது மாதிரி ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் ஒரு சத்சங்கம் நடக்குது. பக்தர்கள்லாம் போனாங்க நிறைய பேர். இப்போ நீங்கள்லாம் 3 நாள் வீட்டிலலாம் விட்டுட்டு வந்துட்டீங்கள்ல, பக்தர்கள்லாம் நிறைய போயிருக்காங்க. ஆசிரமத்தில் சத்சங்கம் நடக்குது, சுவாமிஜி இருக்கார். இப்போ காலையில் பூஜையெல்லாம் விரிவான பூஜையெல்லாம் நடக்குது. பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா லெக்சர் சுவாமிஜியோட பிரவச்சனம் இருக்குது, அது எல்லாரையும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு,
என்ன ஒன்றும் சாப்பாட்டு போகிறதுக்கு ஒன்றும் வழியை காணமே, என்னாச்சு டைம் ஆச்சுன்னா என்னாச்சு ஞாபகம் வந்துடும். என்ன தான் நீங்கள் தலைகீழ நீங்கள் நடந்தாலும் கடைசியாக டைம் வந்துருச்சுன்னா ஞாபகம் வந்துடும். பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, யாரும் அதை பற்றி கண்டுக்கிற மாதிரி தெரியல. இந்த சுவாமிஜி வரை பேசிக்கிட்டே இருக்காரா, பேசிக்கிட்டே சரி எப்படியாவது பேசி முடிக்கட்டும், முடித்தோடனே நமக்கு எப்படி சோறு போட்டுருவாங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தயாராக இருந்தாங்க. அப்போது ஒரு அம்மா வந்து ரொம்ப அதுக்கு மேலே அவங்களால தாங்க முடியலை, பசி எடுத்துச்சு. சரி எல்லாம் பேசினெல்லாம் போதும், சாப்பாட்டு வேலையை பார்க்கலாமே அப்படின்னாங்க. பார்க்கலாமே அப்படி சொன்னார் சுவாமிஜி. சரின்னு சொல்லிட்டு சரி வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அவர் பின்னாடி போனாங்க. எல்லோரும் போனாங்க. நேராக போய் டைனிங் ஹால் கூப்பிட்டு போனார். ரொம்ப சந்தோஷம், டைனிங் ஹால் கூப்பிட்டு வந்துட்டார், சாப்பிட போகிறோம் அப்படின்னு. எல்லோரும் உட்காருங்கன்னு உட்காந்தாங்க. எல்லோரும் உட்காந்தாங்க. டைனிங் ஹாலில் உட்காந்தாச்சு. டேபிள் ஒன்றையும் காணோம், டேபிள் எதுவுமே இல்லை. எதை சாப்பிட்றது? அந்த டேபிளில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் மூடி வச்சுருக்குறாங்க. அந்த பாக்ஸை திறந்தார். பாக்ஸை திறந்தால் அது ஒரு கீ இருக்குது, எடுத்துரு. இந்த கீயை எடுத்து கொடுக்க, சுவாமிஜி வேறு ஏதோ ரூமில் வச்சுருக்காரு, அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது, அங்கே போய் சாப்பிடுன்னு சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய்ப்போ அந்த ரூம் வந்து கீயை போட்டு திறந்தா அந்த ரூம் வந்து ஸ்டோர் ரூம். அந்த ரூம் என்னது? அந்த ஸ்டோர் ரூமில் மளிகை ஜாமான் எல்லாம் இருக்குது, காய்கறி பருப்பு அரிசி எல்லாம் இருக்குது. அந்த ஸ்டோர் ரூமுக்கு காமிச்சிட்டு இவங்கெல்லாம் கேட்குறாங்க, சுவாமிஜி எங்கே உணவு எங்கே? இங்கே தான், இதெல்லாம் உணவுப் பொருள் தானே, இதெல்லாம் உணவுப் பொருள் தானே, உங்களுக்கு தேவையானதை நீங்களே சமைச்சுக்கோங்க. சாதனை எல்லாம் நம்ம பின்னாடி, நமக்கு எல்லாமே வராது, ஈஸியாக கிடைக்காது. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சது சாதனைன்னா என்னது, நமக்கு நம்முடைய உழைப்பை போடணும், பகவான் அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்முடைய எஃபர்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. குருவோட அனுகிரகம் இருக்கிறது, ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருள் என்பது இருக்கிறது. நம்முடைய வேலையை நம்ம பண்ணோமா, நம்முடைய பார்ட் நம்ம சரியாக செஞ்சோமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பார்ட் நம்ம கரெக்டாக பண்ணணும். அப்போ அதன் மூலமாக என்ன சொல்ல வர்றார் அந்த சுவாமிஜி, தினசரி கடமைகளை, தினசரி ஆன்மீக பயிற்சிகளை செய்யணும், உனக்கு தேவையானதை நாம் தான் உருவாக்கிக்கணும். அப்போ அந்த ஒரு பொறுப்பு நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். குரு வந்து வழியைத்தான் காட்டுவாங்க, நாம் தான் வழியில் பயணம் பண்ணி போகணும். இப்போ வந்து குதிரைக்கு தண்ணி தாகம் எடுத்துருச்சு, குதிரையை என்ன பண்ணுவான், தண்ணி இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். குதிரைக்கு பதிலாக நாம் தண்ணி குடிக்க முடியாது இல்லையா, குதிரை தான் தண்ணி குடிக்கணும். அப்போ சாதனைகளை ஒவ்வொருத்தரும் செய்யணும். நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் பகவானை அடையணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த மன உறுதியோட சாதனைகளை செஞ்சோம்னா நிச்சயமாக அடைய முடியும். சுவாமி பிரம்மானந்தர் ஒரு சிம்பிளான வழியெல்லாம் சொல்லி கொடுக்குறார். அதாவது புரஸ்சரணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். புரஸ்சரணம் அப்படின்னா அமாவாசைக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, 1000 ஜபம் பண்ணுறது ஒரு நாளைக்கு. அடுத்த நாள் 2000, அடுத்த நாள் 3000, அப்படியே போகுச்சுன்னா பௌர்ணமி வர அன்னைக்கு எத்தனை ஆயிரம், 15000 வந்துடும். அப்புறம் பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறமா என்னாச்சு, 14000, 13000, 12000 குறைஞ்சிக்கிட்டே வந்து அமாவாசை வரும்பொழுது 1000, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, திரும்ப குறைச்சிக்கிட்டே வருது. இது வந்து வங்காளத்தில் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். புரஸ்சரணம்னு பேர். அதாவது ஆரம்ப நிலையில் மனம் வந்து ரொம்ப டைவர்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு இது போன்ற பயிற்சிகள், இதுவும் ஒன்று. இது போன்ற எத்தனையோ பயிற்சிகள் முறைகள் இருக்கலாம், இதுவும் ஒன்று. இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது மனம் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வரும். இதுக்கு பேர் புரஸ்சரணம். அதாவது நமக்கு தான் வந்து தீட்சை வாங்கியிருக்கிறோம், நமக்கு ஒரு நாளைக்கு காலையில் 108 பண்ணிவிடுவோம், சாயங்காலம் 108 பண்ணிவிட்டோம்னா அது பத்தாது. என்ன நிறைய ஜப்பம் பண்ணணும். நமக்கு சாரதாம்மா ஐடியல் நமக்கு இல்லையா, எவ்வளோ செய்வாங்க ஒரு நாளைக்கு, 1,00,000. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சாரதாம்மா தான் நமக்கு ஐடியல். அப்படி நம்ம வாழ்க்கையில் சாதனையில் திருப்தியே இருக்கக்கூடாது. மற்ற விஷயங்களில் எப்படியோ சாதனையை பொறுத்த வரைக்கும் திருப்தி இருக்கக்கூடாது. அத்திருப்தி கரத்துவம்னு பேர். நம்ம வாழ்க்கையில் இது போதும் அப்படிங்கிற நிலை வரக்கூடாது. இன்னும் பண்ணணும், முன்னேறிச்சல். ஸ்ரீராமகிருஷ்ணர் அடிக்கடி சொல்லுவார் அமுதமொழிகளில், முன்னேறிச்சல், கோ ஃபார்வர்ட், எங்கேயும் நிற்காத, கோ ஃபார்வர்ட். அதாவது முன்னாடி போனால் என்ன பண்ணோம், நல்ல மரங்கள் இருக்கும், சந்தன மரம், அதுக்கப்புறம் வெள்ளி சுரங்கம், தங்க சுரங்கம், வைர சுரங்கம். அந்த கதையெல்லாம் நமக்கு ஈஸியாக புரியுது. வெள்ளி சுரங்கம், தங்க சுரங்கம், நல்ல சாமி எங்கள் எல்லாருக்கும் தெரியும் சாமி, அந்த கதையெல்லாம் தெரியும். ஆனால் சாதனை பண்ணும் பொழுது இது ஞாபகத்துக்கு வரணும், இன்னும் அதிகமாக பண்ணணும். நேற்று 5000 பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி நான் வந்து 6000 பண்ணுவேன், அடுத்த நாள் 7000 பண்ணுவேன். எவ்வளவு தூரம் அதிகமாக சாதனை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பணக்காரங்க வீட்டில் இந்த வாட்ச்மேன் வச்சுருப்பாங்க, காவல்காரன். ஏன் வச்சுருக்குறாங்க,
திருடம் உள்ளே வரக்கூடாது, அவங்க பொருளை எதுவும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, ஆடு மாடு உள்ளே போயிடக்கூடாது, ஒரு காவல் எதுக்காக ப்ரொடெக்ஷனுக்காக போட்டிருக்கிறான். அப்போ சுவாமி பிரம்மானந்தர் சொல்கிறாரு, நம்முடைய மனசு தான் பகவான் மேலே ஃபோக்கஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது. இந்த வாழ்க்கை அனித்தியமானது, எப்போ வேணாலும் முடிஞ்சிடும். சதாயுர்வை புருஷா, வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, மனுஷனுக்கு அதிகபட்சம் எவ்வளோ இருக்குது? 100. எல்லா வண்டியும் 100 போகிறதில்ல, அதிகபட்சம் 100ன்னு சொல்லுது. சதாயுர்வை புருஷா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாழ்க்கை நிலையில்லாதது, எப்போ வேணாலும் நம்முடைய அந்த நிலையில்லாத தன்மை இருக்கிறது. அதனால் இருக்கிற காலத்திலேயே இருக்கும் பொழுதே அந்த பகவான் லாபம் பகவான் லாபம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே, அது என்ன அப்படிங்கிறத அனுபவத்தில் உணரணும். அனுபவத்தில் உணரணும் அப்படிங்கிறதான் எல்லா மகான்களும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. நல்ல சிந்தனை இருந்ததுனால தான் தேடி இத்தனை வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இந்த 3 நாள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டீங்க இல்லையா. நான் இந்த சத் சங்கத்துக்கு போவேன், இந்த அந்தர்யோகம் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்க இல்லையா. அந்த அனுகிரகம் இருந்ததுனால வந்திருக்கிறோம், பகவானுடைய அனுகிரகம். 2வது குருநாதருடைய அனுகிரகம். குருநாதருடைய உட்கார்ந்துருக்கிறது, குருஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறோம், இந்த குருநாதருடைய அனுகிரகம் நமக்கு இருக்குது. 3வது விஷயந்தான் ரொம்ப முக்கியமானது. அது என்னது? நம்ம மனசு ரொம்ப முக்கியமானது. 2 நமக்கு இருந்தாலும் 3வது விஷயம் என்னது? நம்ம மனசு. அதாவது நம்ம மனசு எப்படி வேணாலும் ப்ளே பண்ணும். இப்போ பாரு, இங்கே எல்லோரும் உட்காந்துருக்குறோம், எல்லாருடைய அட்டென்ஷன் இங்கே இருக்கணும். ஆனால் இந்த சாமி எப்போ முடிப்பார், போகலாம் சாப்பிட போகலாம் அப்படின்னு நினச்சோம்னா என்னாச்சு? போச்சு, எல்லாம் வந்ததெல்லாம் போச்சு. அப்போ என்னாச்சு? மனசு அட்டென்ஷன் இருக்கணும். இந்த 3ருடைய கிருப்பை நமக்கு வேணும். 1 பகவானுடைய அருள், 2வது குருநாதருடைய அருள், நம்முடைய மனசுடைய அருள் அப்படிங்கிறதும் வேணும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அவரே சொல்லுவார், 3 பேர் விழித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவார். 3 பேர். ஒருத்தர் யார் தெரியுமா? யோகி. யோகின்னு என்ன? எப்போதும் இறைவன் சிந்தனையிலே இருக்கிறவங்க, அவங்க யோகிகள். எப்போதும் அவர்களுக்கு யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகத்தி செம்யமி எஸ்யாம் ஜாக்கிரதி பூத்தானே சானிஷா பஷ்யத்தோ முனேகே. பகவத்கீதையில் படிச்சிருக்கிறோம். அதாவது யோகிகள் எப்பொழுதும் விழிப்போடு இருப்பாங்க. 2வது ஒருத்தர் யார்? ரோகி. யார்? உடல்நிலை சரியில்லாதவங்க. ஏன்னா உடல் இதில் நிறைய ஏல்மெண்ட் இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும், அவங்களுக்கும் தூக்கம் வராது. 3வது யார் தெரியுமா? ரோகி. போகி, யோகி. போகினா யார்? உலகில் இன்பங்களை அதிகமாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறவனும், பணத்தை சேர்க்கணும் அந்த ஆசையிலே என்னாச்சு? தூக்கம் வராது. அப்போ நம்ம 3ல் எங்கே இருக்கிறோம், எந்த நிலைக்கு வரணும்? நம்ம எல்லாரும் யோகிகளாக வரணும்னு சொல்லிட்டு மகான்கள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஆதிசங்கரில் ஆரம்பித்தோம், ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்ன அந்த இதிலேருந்து மனித வாழ்க்கையின் நோக்கம் இறைவன் அடைகிறதுன்னு ஆரம்பித்தோம். ஆதிசங்கருடைய சொன்ன கருத்துக்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள திரும்ப நமக்கு நம்மளே ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கிட்டோம். இப்போது முக்கியமான விஷயம் இதெல்லாம் இருந்தாலும் கூட அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப சிம்பிளாக ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய இன்னொரு துறவி சீடர், அவர் பேர் ஸ்ரீமத் சுவாமி விஜயானானந்தர்னு பேர். அவர்கிட்ட தீட்சைக்கு போகும்பொழுது அவர் கேள்வி கேட்பார், சில கண்டிஷன் போடுவார். என்ன அப்படின்னா, எனக்கு அதிகமாக லெட்டர் எழுத மாட்டேன்னு சொல்லு அப்படிம்பார், அதிகமாக கடிதம் எழுத மாட்டேன்னு சொல்லு அப்படிம்பார். ஏன்னா தீட்சை வாங்கினிக்கு போனதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடிதம் எழுதிட்டே இருப்பார். கடிதம் எழுத மாட்டேன்னு சொல்லு. அப்போ அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏதாவது உபதேசம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவாராம், அதாவது வாழ்க்கையில் நீ பிரைமரியில் என்ன படிச்சியோ அதை கடைப்பிடிச்சா போதும். பிரைமரியில் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சரி, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? எங்கே படித்தோம்? யூனிவர்சிட்டியில் படித்தோம், 1ஆம் கிளாஸ்லேயே படித்தாச்சு, நம்ம சொல்லி கொடுத்தாச்சு. அதை கடைப்பிடிக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். பெரிய பெரிய கமெண்ட்ரிலாம் படித்து அந்த டீக்கா படித்து இந்த டீக்கா படித்து ராமானுஜரை படித்து சங்கராச்சாரியரை படித்து எல்லாம் படிச்சுட்டு இந்த பேசிக் விஷயங்களில் கோட்டை விட்டுட்டோம்னா போச்சு. அதனால் என்ன பண்ணணும், பேசிக்காக நம்ம சின்ன வயசில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதில் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கணும். அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அதிகாலையில் நேரத்தில் எழுந்திருக்கிறது சாதனை.
இதை மிஞ்சின சாதனை கிடையாது. காலையில் நேரத்தில் யாரும் சொல்லாமல் நாமளாக எழுந்துக்கிறது சாதனை. சுத்தமாக வச்சுக்கிறது, வீட்டையும் உள்ளேயும் வெளியிலையும் சுத்தமாக வச்சுக்கிறது சாதனை. பக்தி செய்கிறது, பூஜை பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது, இதெல்லாம் சாதனை. அப்புறம் பொருட்களை எடுத்த இடத்துல வைக்கிறது. சாரதாமா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீராமகிருஷ்ண லைஃப்பில் பார்க்குறோம். ஒருத்தர் சீடட்ட ஒரு நாள் சொன்னார், ஒரு கத்தி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. எடுத்துகிட்டு வந்தாங்க. வேலை முடிச்சுட்டு அவர் எங்கே போட்டு போயிட்டார். ராத்திரி நேரத்தில் அவருக்கு எங்கே தேவைப்படும், அந்த கத்திக்கு தேவைப்படும். மறுநாள் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, பொருட்களை எடுத்த இடத்துல வை. அதுவும் சாதனை. எப்படி லிஸ்ட்டு போட்டு இனியவை பேசுறது, நல்ல நேர்மையாக இருக்கிறது, நாவடக்கத்தோடு இருக்கிறது, நன்றி சொல்கிறது, மற்றவங்க நமக்கு ஏதாவது உதவி பண்ணிட்டாங்கன்னா அந்த நன்றி உணர்வோடு இருக்கிறது, கோபம் இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் சாதனை. கோபம் இல்லாமல் இருக்கிறது, நம்முடைய தவறுகளை திருத்திக்கிறது. நம்மக்கிட்ட தவறுகள் இங்கே பெரியவங்க யாராவது சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா தவறுகளை திருத்திக்கிறது. பண்டிகைகள், விழாக்கள், இதெல்லாம் கொண்டாடணும். இதெல்லாம் கொண்டாடி எதுக்காக வச்சுருக்குறாங்க? அதுக்குள்ளேயே சனாத்தனம் இருக்கிறது. அதுக்குள்ளேயும் நமக்கு ஒன்று பெரிய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நம்ம செய்யணும். விதிகளை நாமளே மதிக்கணும். விதிகள் போட்டு வச்சுருக்கோம், அந்த விதிகளை நாமளே மதிக்கிறது, பெரியவங்களுக்கு சேவை பண்ணுறது, இதெல்லாம் சத்சங்கத்தில் இருக்குது. பிறருக்காக பிரார்த்தனை பண்ணுறது. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? சர்வே பவந்து சுக்கினஹா, சர்வே சந்து நிராமயாக, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். எல்லோரும் சுகமாக வாழ்க, எல்லோரும் நோயின்றி வாழ்க, எல்லோருக்கும் மங்களம் உண்டாகட்டும், ஒருவரும் துன்புறாது இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இந்த பிரார்த்தனை சொல்லணும். எல்லாருக்காகவும் அந்த பிரார்த்தனை பண்ணணும். இதெல்லாம் சாதனை. தீமையை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் சாதனைகள். சுவாமி துரியானந்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். கடவுளை இடைவிடாமல் நினைக்கணும். சுவாமி துரியானந்தர் சொல்லக்கூடியது, கடவுளை இடைவிடாது நினைக்கணும். உனக்கு ஆனந்தம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் அந்த சிந்தனையிலேருந்து விலகக்கூடாது. அப்புறம் சொல்லிட்டு என்ன பண்ணுவார், இந்த வயிற்றில் பித்தம் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை சாப்பிட்டா ருசிக்காது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அது சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு, அதாவது நமக்கு அறியாமை காரணமாக நம்முடைய ஆன்மீக சாதனை பண்ணும் பொழுது ஆனந்தம் கிடைக்கிறதில்ல. அப்போ என்ன பண்ணணும்? சாதனைகளை அதிகப்படுத்திக்கிட்டே போனோம்னா அறியாமை நீங்கும். அறியாமை நீங்குச்சுன்னா ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். சாதனையெல்லாம் செய்யணும். கடைசியாக ரிசல்ட்டை பகவான்கிட்ட விட்டுட்டு பொறுமையாக காத்திருக்கணும் அப்படிங்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நல்ல நாளில் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருளால் உங்களோடு சேர்ந்து நானும் இந்த சாதனைகளை பற்றி நிறைய இந்த எனக்கு எப்போ அந்த டைட்டில் கொடுத்தாங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து என்னோடய சாதனை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும் இல்லையா? அப்போ நம்மக்கிட்ட என்னெல்லாம் குறைகள் இருக்குது அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும். இப்போ நிறைய விஷயங்களை நம்ம சாதனையில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகணும். அதிருப்தி கரத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சாதனையில். இது போதுங்கிற நிலை வரவே கூடாது. இன்னும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தீவிர மன இயக்கம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருளால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். ஸ்ரீராமகிருஷ்ணர், பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தருடைய பூரணமான நல்லாசியில் உங்கள் எல்லாருக்கணும் இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ராமகிருஷ்ணன்.